அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா போலும் இறைவனுக்கே. வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமையலுண்டா இறைச்சி சேலட் செய்ய போகிறோம்மா. இறைச்சி சேலட் எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்கம்மா. அதை நான் போடுற வீடியோக்குள்ளே ஒன்றைக்கு ஒன்று வரும். இப்போ வாங்க இந்த இறைச்சி சேலட் எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இறைச்சியை ஊற வைக்கணும். சோளம் மாவு, அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, இது அப்புறம் போடுறது. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இவ்வளோதாம்மா பொருள். இறைச்சி வந்து சதையாக எடுத்துக்கிறேங்க. ரொம்ப தடிப்பமான சதையாக இருந்தால் ரெண்டாக வகுந்துக்கிறேங்கம்மா. நான் எல்லாத்தையுமே ரெண்டாக வகுந்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனை போடுங்க. ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போடுங்கம்மா. போட்டு நல்லா பிரட்டிக்கிறேங்க. எலும்பு இதுக்கு முடியாது. இது நம்ம வந்து சேலட் செய்ய போகிறோம். அப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சே போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடுவோம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் சிக்கன் 65 தூள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். பொரிக்கிறதுக்கு எதுவும் தூள்கள் எதுவும் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பமாக. நான் கண்டிப்பாக மிளகுத்தூள் போட்டுருங்க. சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து எலுமிச்சம் ஜூஸ் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்தால் நீங்கள் ஊற்றலாம். வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றுங்கம்மா. நான் வந்து ஒரு பழம் எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன். சரியா? இங்கே உள்ளது வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காயாகத்தான் இருக்கும். அதனால் ஜூஸ் வந்து குறைவாக தான் வரும். அதனால் நான் ஒரு பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க. சரியா? ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க. இது கூடனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா ஊறி நல்லாயிருக்கும். நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு தான் இந்த இது. எலுமிச்சங்காய் இல்லைன்னா வினிகர் இருந்தால் வினிகர் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்கம்மா. இந்த மாவை மட்டும் நம்ம கடைசியில் போடணும். சரியா? இப்போ வந்து 15 நிமிஷம் அது வந்து ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு பிரட்டி எண்ணெயை கரெக்டாக சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க. சூடு பண்ணி வச்சு பொரிச்சிடணும். பொரித்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேலட் பண்ணணும். சரியா? இது வந்து நான் வந்து ரொம்ப காலமாக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேம்மா. இந்த ரெசிபி இது வந்து என்னோடய ரெசிபி தான். அம்மாவோடவா அக்காவோடவா பாட்டியோடவாலாம் கிடையாது. இது என்னோடய ரெசிபி, தனிப்பட்ட ரெசிபி. இது ஒரு நாள் வந்து நான் பொரிப்பேன். எங்கள் அம்மா எப்போவுமே பொரிப்பாங்க இறைச்சி. அந்த மாதிரி நானும் பிள்ளைகளுக்கு பொரித்து கொடுக்கையில் ஒரு நாள் வந்து உப்பு கூடி போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இப்படி வெங்காயம், எலுமிச்சங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு சேலட் பண்ணி கொடுத்தேன். என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதிலேருந்து இது வரைக்கும் இதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்மா. அப்புறம் நல்லா அரை அடுப்பாக வச்சுருங்கம்மா. அரை அடுப்பாக வச்சுருங்க. இந்த இறைச்சி வந்து நின்று வேகணும். நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் யூஸ் பண்ணலை. இதுலேயே நல்லா வெந்துடும். சரியா? அரை அடுப்பாக வச்சு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வந்து பொரிக்கணுமா. இதை பொரித்து நல்லா பொன்னிறமாக எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படியே சாப்பிட்றனால நீங்கள் சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் அரை அடுப்பாக வச்சு நம்ம வந்து பொரிக்கணும். சரியா? அடுப்பை ஏற்றி விடுங்கம்மா. இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளுக்குலாம் நல்லா வெந்துருச்சு. நின்று வேகணும். இது வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை ஏற்றி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகி பொன்னிறமாக வந்த பிறகு எடுங்க. அப்போ தான் நம்ம சுட சுட அழகாக வெட்ட முடியும். கிறிஸ்பியாக பொரித்து அள்ளிடுங்கம்மா. இப்போ பொரித்து அள்ளியாச்சு. அவ்வளோதான். சின்ன வெங்காயம், சிவப்பு மிளகா, பச்சை மிளகா என்ன இருக்கோ நீங்கள் போடுங்க. பெரிய வெங்காயம் போடுறதுனால போடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் நீங்கள் போடுங்கம்மா. இப்போ வந்து மகை தான் வெட்டுறாங்க. இந்த வேலையெல்லாம் மகை நல்லா பார்ப்பாங்க. அழகாக ஸ்லேஸாக பொடிசாக நல்லா வெட்டுவாங்க. எப்போவுமே எதை கொடுத்தாலும் பொடிசாக அழகாக வெட்டிடுவாங்க. ரொம்ப அமைதியாக வேலை பார்ப்பாங்க என் மகை. இந்த மாதிரி அவசரம் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்லேஸாக வெட்டியாச்சு. இது வந்து மொத்தம் 7 பேருக்கு சாப்பிட்லாமா. நீங்கள் கூடுதல் ஆளுகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை கூட போட்டுக்கிறோங்க. நான் வந்து பொடி வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம் 2 வெங்காயம் போட்டுக்கிறோங்கம்மா. அதுக்கப்புறம் பெரிய கோப்பையை வச்சு நீங்கள் உலுக்கி எடுத்துக்கிறோங்க. உப்பு கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம் ஜூஸு. சரியா? எலுமிச்சம் ஜூஸு, உப்பு. எலுமிச்சம் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு உலுக்கி வச்சுருங்க. இவ்வளோதாம்மா சேலட்டு. ஒரு அருமையான சேலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. லைக், சப்ஸ்கிரைப், ஜே மாம்ஸ் கிச்சன். பாய். See you.